ஹாய், வெல்கம் டு தேவிகா லங்கோவன் சேனல். எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஆக்சுவலாக இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட குட்டி குட்டிஸ் மெமரிஸில் தான் நான் இன்னைக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப நாளாகவே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க, அக்கா நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா, அதுக்கப்புறம் அண்ணா வந்து காட்டுங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்க எங்களோட லவ்ல கிடைச்ச சின்ன சின்ன ஹாப்பினஸ் தான் இன்னைக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அதுதான் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வீடியோ வந்து பார்க்க போறீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். எல்லாரோட லைஃப்லயும் பாத்தீங்கன்னா மறக்க முடியாத சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். என்னோட லைஃப்லயும் அந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் வந்து இருக்கு. அதுல சிலது என்னோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான சில விஷயத்தை தான் இன்னைக்கு உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவருக்கு வந்து நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அப்படின்னா வந்து ஆக்சுவலா இந்த காஃபி மக் தான். அது இன்னும் ரொம்ப வருஷமா அப்படியே பத்திரமா வச்சிருக்காரு. ஆக்சுவலா ஒரு தடவை நான் மேல இருந்து ஏதோ திங்ஸ் எடுக்கும்போது மேல இருந்து விழுந்து உடஞ்சிருச்சு இது. இருந்தாலுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த இந்த பெஃபிக்விக் எல்லாம் போட்டு ஒட்டி இது வந்து வச்சிருக்காரு. அப்போ வந்து எனக்கு தெரியாது நான் இவரை கல்யாணம் தான் பண்ணிக்க போறேன் அப்படின்லாம் எனக்கு வந்து தெரியாது. அப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் இவருக்கு வந்து வாங்கி கொடுத்தது எதுக்காக இது அப்படின்னா பர்த்டேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். ஆக்சுவலா இதான் வந்து விலை கம்மியா இருந்துச்சு போய் பார்க்கும்போது. சரி ஓகே அதனால இதே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கி கொடுத்தேன். இது ரொம்ப வருஷமா அவரும் பத்திரமா வந்து வச்சிருக்காரு. அங்கங்க உடஞ்சிருக்கும். இருந்தாலுமே வந்து அது ரொம்ப சேஃபா வந்து வச்சிருக்காரு. இது வந்து எங்க 2 பேருக்குமே வந்து ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட் அப்படின்னே வந்து சொல்லுவேன். தெரியுதா பட்டோ? இந்த கிஃப்ட் தான். இதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து அவருக்கு கிஃப்ட் பண்ணது. அதனால இது வந்து எப்பவுமே அவரோட டேபிள் மேல எப்பவுமே வந்து வச்சிருப்பாரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரா இது வந்து சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஏதோ ஒரு ஜூஸ் ஷாப் போகும்போது நாங்கள் வந்து ஜூஸ் ஜூஸ் குடிச்சப்போ குடிச்ச ஸ்டான்னு நினைக்கிறேன். இதை வந்து தூக்கி போடாமல் ரொம்ப வருஷமாக இது அப்படியே இவர்கிட்டே வந்து இருக்கு. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் தங்கம் இதை தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரோட டேபிளில் இந்த கப்பில் வந்து இதை போட்டு கண்டிப்பாக வந்து வச்சிருப்பாரு. இது வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டிக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் அவரோட வெளியில போகும்போது சாப்பிட்ட ஐஸ்கிரீம் குச்சி வந்து இதையுமே வந்து ரொம்ப வருஷமா இவர் அப்படியே தான் வந்து வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து இதுல வந்து இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு கொடுத்த ரோஸு. ஆக்சுவலாக இதில் இருந்தது எல்லாமே வந்து விழுந்துருச்சு. அது எல்லாத்தையுமே தனியாக ஒரு கவர்ல போட்டு அப்படியே வந்து எடுத்து வச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் இது இருக்கும் எத்தனை வருஷப்பட்டு இருக்கும், ரொம்ப வருஷம் இருக்கும் இது கொடுத்து. அதை வந்து அப்படியே வந்து இன்னுமே வந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவரோட டேபிள்ல அப்படியே வந்து இப்படிதான் வந்து இருக்கும். இதை வச்சு வந்து கம்பல்சரி வந்து வச்சிருப்பாரு. ரொம்ப நாளா நான் வந்து சொல்லிட்டேன் தங்கம் இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து கேட்கவே இல்லை அவரும். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்த ரோஸஸ். இதெல்லாம் வந்து எங்கேயாவது மிஸ் ஆயிடும் அப்படின்றதுனால இது மாதிரி கட்டி இதுக்குள்ள வச்சு இப்படி அவரோட ஆஃபீஸ் டேபிள் இருக்கும். அந்த டேபிள் மேல வந்து இது எப்பவுமே வந்து இருக்கும். எப்பவுமே சொல்லுவாரு தங்கம் இது வந்து நம்ம சொந்த வீடு கட்டிட்டு போனாலும் என்னோட டேபிள்ல வந்து இது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இது எல்லாமே என்னோட ஞாபகமா அவர் எப்பவுமே வந்து வச்சிருக்கிற குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் எப்ப பார்த்தாலும் அப்படின்னா இதுதான். ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பீச் மண்ணு. நானும் அவரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீச்சுக்கு வந்து போயிருந்தோம். எனக்கு வந்து அப்போ தெரியாது இவர் வந்து நான் உட்காந்துட்டு இருந்த என்னோட கால் வச்சிருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மண் எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து ஆக்சுவலா கொஞ்சம் தான் இருக்கு. இன்னுமுமே ஒரு பேக்ல அந்த மண்ணை வந்து அப்படியே வந்து வச்சிருக்காரு. எதுக்கு அப்படின்னா நாங்க வீடெல்லாம் கட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இதை விட பெரிய இது பேர் என்ன தங்கம்? சாண்ட் கிளாக். சாண்ட் கிளாக். இது வந்து அதுல கொட்டி அதை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து இது குட்டியா இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் மண்ணு மட்டும் போட்டு வச்சிருக்காரு. எனக்கு இது ரொம்ப நாளாவே வந்து தெரியாது. ஒரு நாள் ஏதோ பேசும்போது தான் வந்து சொன்னாரு தங்கம் இது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பீச்சுக்கு போனப்ப எடுத்துட்டு வந்தது. கொஞ்ச நாளே வந்து சொல்லிட்டாரு இந்த வச்சிருக்கேன் நான் நம்ம சொந்த வீடு கட்டி போகும்போது இன்னும் பெருசா வாங்கி அதுல வந்து அந்த மண்ணெல்லாம் ஃபில் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அதை இன்னும் ஒரு கவர்ல கட்டி வச்சது அப்படியே வந்து இருக்கு. இது வந்து எப்பவுமே அவரோட டேபிள்ல வந்து முன்னாடி எல்லாம் ஆஃபீஸ் டேபிள்ல வந்து இருக்கும். இப்போ வந்து இது அடிக்கடி இங்க மிஸ் ஆயிடும் அப்படின்றதுனால நான் தனியா பர்சனலா எடுத்து நான் வச்சிருக்கேன். எனக்கு வந்து எல்லாத்த விட இது ரொம்பவே வந்து என்னோட மனசுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனது அப்படின்னே வந்து சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும் இதை பார்க்கும்போது.
ரொம்ப வருஷமாவே இது அவர்கிட்ட இருக்கு. இது பத்திரமா வச்சிருக்காரு. எனக்கு இது இருக்கிறது கூட பெருசா வந்து தெரியல. ஆனா அந்த மண்ணு வந்து கட்டி அப்படியே வந்து வச்சிருக்காரு. அது ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு கவர்ல பாதி கவராவது வந்து அந்த மண் வந்து இருக்கும். அத அப்படியே சுத்தி எடுத்து பத்திரமா வச்சிருக்காரு. அதனால இதெல்லாம் வந்து என்னோட மனசுக்கு ரொம்பவே வந்து நெருக்கமான ஒரு கிஃப்ட் அப்படின்னே வந்து சொல்லுவேன். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இது. இது வந்து நான் ஆக்சுவலா அவருக்காக என்னோட கையாலே வந்து ஆக்சுவலா ரெடி பண்ணது இது. இது வந்து நான் கிளாத் எல்லாம் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாவே வந்து கட் பண்ணி, அதுக்கப்புறம் உள்ள ஸ்பான்ஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணி, நான் வந்து இவருக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். இது வந்து எங்க வீட்டு டிவி கிட்ட வந்து குட்டி டிவி இருந்துச்சுல்ல, அப்ப வந்து எப்பவுமே இது வந்து இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எடுத்து வேற இடத்துல வந்து மாத்தி வச்சிருக்கேன். நானும் அவருக்கு குட்டி குட்டியா நெறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து குடுத்துருக்கேன். நான் மோஸ்ட்லி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, வெளியில இருந்து வாங்கி குடுப்பேன். ஆனா அவர் வந்து ஏதாவது எழுதி குடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குட்டியா தான் இருக்கும். ஆனா ரொம்ப இம்ப்ரெசிவா வந்து இருக்கும். எனக்கு பர்சனலாவே அது ரொம்ப பிடிக்கிற மாதிரி, என்னோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்க மாதிரியான கிஃப்ட்ஸா வந்து நெறையவே அவர் வந்து குடுத்துருக்காரு. இது வந்து நான் வந்து அவருக்காக ரெடி பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வாட்ச் வாங்கி குடுப்பேன், ட்ரெஸ் வாங்கி குடுப்பேன், இல்லன்னா ஏதாவது ரிங் வாங்கி குடுப்பேன். அப்பலாம் வந்து வேலைக்கு போயிட்டுருந்தேன். அப்ப வந்து நெறைய சம்பாரிப்பேன். அதனால வந்து கோல்டுலயே எல்லாமே வாங்கி குடுப்பேன். செயின் வாங்கி குடுப்பேன். அதுக்கப்புறம் அருணாக்கொடி வாங்கி குடுப்பேன். ரிங்கு இந்த மாதிரி என்ன தங்கம்? பிரேஸ்லெட் வாங்கி குடுப்பேன். இந்த மாதிரி எல்லாம் வாங்கி குடுப்பேன். ஆனா அவர் வந்து குட்டி குட்டியா தான் குடுப்பாரு. ஆனா வந்து அது எல்லாத்த விட ரொம்ப ஸ்பெஷலா இருக்க மாதிரியா வந்து கண்டிப்பா குடுத்துருவாரு. இது வந்து நான் வாங்கி குடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட மோஸ்ட்லி இருக்கிறது வந்து லெட்டர்ஸ் நெறைய இருக்கும். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து போன வேலண்டைன்ஸ் டேக்கு, முந்தின வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து குடுத்தேன். இது கொஞ்சம் டஸ்ட்டா இருக்கு. அது அவர் டேபிள் மேலயே வச்சிருப்பாரு. எங்கேயாவது மொத்தமா எடுத்து கட்டிக்கிட்டி மேல வச்சுட்டோம்னா தெரியாது. இல்ல தங்கம் இதெல்லாம் டேபிள் மேலயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் டேபிள் மேலயே வந்து வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து நான் என்னோட கையால ரெடி பண்ணது தான். இந்த மாதிரி வீட்ல இருப்பேன்ல, சும்மா லாக்டவுன் டைம்ல ஆக்சுவலா இது வந்து பண்ணது. ஆ சும்மா இருக்கும்போது எனக்கு ஏதாவது பண்ணி குடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த மாதிரி ஏதாவது வந்து பண்ணி குடுப்பேன். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். அவரோட டேபிளுக்கு மேல வந்து இத வந்து மாட்டி வச்சிருப்பாரு. இதுவுமே வந்து ஒரு சேஃபா வந்து வச்சிருக்காங்க. இது வந்து இருக்கு. அடுத்ததா வந்து சொல்லணும்னா, இது ஆக்சுவலா இத பத்தி சொல்லணும் அப்படின்னா, என்ன தங்க சொல்றது? ஃபர்ஸ்ட் அனுப்புன மெசேஜ். இது வந்து நான் அவருக்கு ஃபர்ஸ்ட் அனுப்புன மெசேஜஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அனுப்புன மெசேஜஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து இது வந்து ஒரு என்ன பண்றதுக்காக வச்சிருக்கப்பட்டும் ஸ்பைரல் பைண்டிங் வந்து பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து வச்சிருக்காரு. ரொம்ப வெயிட்டா தான் வந்து இருக்கும். ஆல்மோஸ்ட் இதுக்கே எனக்கு தெரிஞ்சு நிறைய காசு ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாவே எங்களோட மெசேஜஸ் தான் வந்திருக்கும். நாங்க ஃபர்ஸ்ட் டேல ஸ்டார்ட் பண்ண மெசேஜ்ல இருந்து இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண மெசேஜஸ் வரைக்கும் எல்லாமே வந்து இதுல பத்திரமா வந்து இருக்கு. இது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்னே வந்து சொல்லுவேன். எனக்கு இது பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வெயிட்டா இருக்கிறதுனால வச்சிருக்கேன் நானு. இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பாரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய எழுதி கொடுப்பாரு. இந்த மாதிரி நிறைய எழுதி இருக்கும். இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் தான் என்கிட்ட வந்து நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் இருக்கும். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது உள்ளெல்லாம் வந்து ஏதாவது எழுதி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து அதுதான் ரொம்ப பிடிக்கும். நம்ம பெரிய கிஃப்டா எதுவும் வாங்கி கொடுக்கறத விட ஏதாவது சும்மா 2 வார்த்தை அழகா எழுதி கொடுப்பாரு. சும்மாலாம் எழுதி கொடுக்க மாட்டாரு, நிஜமா தான் எழுதி கொடுப்பாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து எப்பவுமே வந்து இருக்கும். நான் எதிர்பார்க்கலாம் வேண்டாம், கிடைக்குமா கிடைக்காதா அப்படிலாம் இல்லை. நான் எதிர்பார்க்காதப்போ இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டேக்கு மட்டும்லாம் கிடையாது, எல்லா டைம்லையுமே வந்து இருக்கும். ஏதாவது தப்பு பண்ணிட்டா உடனே சாரி சொல்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு லெட்டர் இருக்கும். அந்த மாதிரி என்கிட்ட நிறைய லெட்டர்ஸ் வந்து இருக்கும். இதுல வந்து இன்னும் ஸ்பெஷலானது வந்து இது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஆக்சுவலா என்னோட டெலிவரி வார்டுக்கு நான் போகும்போது ஆக்சுவலா வெளியில இவர் இருந்தாரு. அப்போ வந்து நான் உள்ள லேபர் பெயின்ல வந்து இருக்கேன். ஆல்மோஸ்ட் 12 ஹவர்ஸா வந்து பெயின்ல தான் வந்து இருக்கேன். அப்போ வந்து என்னை பார்த்துக்கிட்டவங்க கிட்ட வந்து இது எப்படியாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு. உள்ள பெயின்ல இருக்கேன், என்கிட்ட கொண்டு வந்து உங்க வீட்டுக்காரர் இதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க.
ஒன்றும் இருக்காது இதில். பப்பு லவ் யூ, தைரியமா இரு, நான் வெளியில தான் இருக்கேன், மிஸ் யூ பப்பு, சீக்கிரமா பாப்பாவை கூட்டிட்டு வெளியே ஓடி வந்துரு, லவ் யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் இதில். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட கையில் டெலிவரி பெயினில் தான் வந்து இருந்தேன். லேபர் பெயினில் பயங்கர பெயினாக இருந்துச்சு. இது என்னோட கையில் இப்படி ஃபோல்ட் பண்ணி இருந்தது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. நான் இந்த பெயின் நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours கழிச்சு இது என்னோட கையில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பெயின் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9 o'clock 9:30 அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிருப்பேன். ஒரு 11:30க்கு இது என்னோட கையில் வந்து கிடச்சிருக்கும். இதை நான் வாங்கி வந்து வச்சேன். ஆனால் இது எனக்கு டெலிவரி ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் வார்டுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது வரைக்குமே என்னோட கையில் இது இப்படியே இருந்துச்சு. நான் இதுக்கும் நடுவில் குளிக்கிறதுக்கு காலையில் விடிய காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிக்க சொன்னாங்க. அப்போவுமே இதெல்லாம் எங்கே வச்சுருந்தேன் என்னெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றும்போது கூட இது என்னோட கையிலே இருந்துச்சு. எனக்கு இது வந்து அந்த டைமில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இவர் என் கூடவே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த லெட்டர் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு லெட்டர். ஒரு டக்குன்னு ஏதோ ஒரு இது இருந்திருக்கு போல இருக்கு. இது என்னன்னு கூட தெரியல. ஏதோ ஒரு ஷீட் இருந்திருக்கு, அதில் எழுதி எனக்காக கொடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அதனால இது எனக்கு ரொம்பவே வந்து ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட்னே வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நோட்ஸ் வந்து இருக்கும் எங்ககிட்ட, நிறைய லெட்டர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஷீட்ஸ் இருக்கும். எல்லாமே இவர் எழுதி கொடுத்தது தான். இந்த மாதிரி வந்து பேப்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நோட் ஃபுல்லாகவே வந்து ஏதாவது எழுதியிருக்கும். இதெல்லாம் வந்து அவர் எழுதுனது, நான் எழுதினது, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக இதோ சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து தெரிந்தப்பட்டோ இதெல்லாம் வந்து நான் வச்சிருந்த ரோஸா இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அப்படியே எடுத்து பத்திரமா வந்து வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து அடிக்கடி ஆக்சுவலாக எடுத்து பார்த்துப்போம். 2 பேருமே எடுத்து பார்த்துப்போம். எப்போவாதெல்லாம் இல்லை, அடிக்கடி வந்து எடுத்து பார்த்துப்போம். எங்களோட மெமரிஸ் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணோம்ல, இது நடந்துச்சுல்ல அப்படின்னு அடிக்கடி பேசுவோம். இது வந்து நான் வச்சிருந்த ரோஸ் தான் ஆக்சுவலாக எடுத்து வந்து வச்சிருக்காரு பத்திரமா பேப்பரில். இதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் நான் உங்ககிட்ட காமிக்கிறது. இந்த மாதிரி நிறைய இருக்கும். இது ஆக்சுவலாக நான் எழுதி கொடுத்தது. இந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் வந்து நிறைய இருக்கும். அப்போ என்ன தோணும்ல அதை வந்து எழுதி வந்து கொடுப்பேன். இங்கே பாருங்க, நான் எழுதுனது, அவர் எழுதுனது, இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நிறைய பேப்பர்ஸ் தான் வந்து இருக்கும் எங்ககிட்ட. இப்போ வந்து சரி வீடியோக்காக கொஞ்சமாக வந்து எடுக்கலாம், நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்றதுனால வந்து இது வந்து எடுத்தேன். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி என்கிட்ட வந்து கொடுத்துருந்தாரு. எங்கேயாவது இப்போ ஆஃபீஸ்லாம் போகிறாரு, எங்கேயாவது வெளியில் போகிறாரு, வெளியூர்லாம் போகிறாரு அப்படின்னா வரும்போது கண்டிப்பாக என்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. எவ்வளோ வந்து மிஸ் பண்ணேன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக அதுலேயே வந்து தெரியும். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது அவரோட பேக்கில் இருந்திருக்கும் போல இருக்குது. நான் டெலிவரி வார்டுக்கு உள்ளே போகும்போது என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ, ஏன்னா எல்லாருக்குமே வந்து சீக்கிரமாக குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு ரொம்ப நேரம் ஆகியும் குழந்தை பிறக்கவே இல்லை, பெயின்லேயே வந்து இருக்கேன் அப்படிங்கும்போது அப்போ வந்து இதெல்லாம் எழுதுனது. அதனால நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து கொடுத்தாரு. டைம் போட்டு. ஆமாம், எல்லாமே டைம் இருக்கும் அதில். ஆக்சுவலாக இத்தனை மணிக்கு எழுதுன ரொம்பலாம் பெருசாலாம் எழுதியிருக்க மாட்டார். ஏதாவது எழுதிருப்பாரு அப்படின்லாம். அங்கே எனக்கு கவலையாக இருக்குது, சீக்கிரம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் தான் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து இதில் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் ஃபஸ்ட்டு தலை பொங்கலுக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், தலை பொங்கலுக்கு வந்து இது வந்து இவர் கொடுத்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பர்த்டே கொடுத்ததுமே வந்து நிறைய இருக்கும். இதில் ஃபுல்லாக லெட்டர்ஸ் தான் இருக்குது, லெட்டர்ஸ் தான் வந்து இருக்கும். நிறைய லெட்டர்ஸ் இருக்கும். இது ஆக்சுவலாக இதெல்லாம் கம்மி. இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் வந்து இருக்கும். சாக்லேட் கவர்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து கொடுத்தது. இது வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்த சாக்லேட் கவரு. இது என்னோட பர்த்டே கொடுத்தது. இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் வந்து இருக்கும். இப்படிதான் இருக்கும். எனக்காக ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆக்சுவலாக இவர் இதெல்லாம் பண்ண மாட்டார். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வந்து குட்டியாக ஏதாவது பூ வாங்கி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து
தலைப்பொங்கல் கரெக்ட். ஆமாம், தலைப்பொங்கலுக்கு வந்து எழுதி எனக்காக கொடுத்துருந்தாரு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி டைம்லலாம். அடிக்கடி சொல்லுவார், தங்கம் என்னால் பெருசாக நான் எதுவும் உனக்கு வாங்கி கொடுக்கல, பெருசாக கிஃப்டெல்லாம் எதுவும் நான் வாங்கி கொடுக்கல உனக்கு காஸ்ட்லியாக அப்படின்னு. அவருக்குமே வந்து தெரியும் ஆக்சுவலாக எனக்கு காஸ்ட்லியாக வாங்கி கொடுக்குறத விட எனக்கு அவர் எது கொடுத்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இதெல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். இருக்கும், நிறைய வந்துட்டே இருக்கு பாருங்க. இதெல்லாம் எங்களோட ஃபோட்டோஸ் இருக்கு இதில். இது வந்து தேவேஷ் வந்து அவங்க அப்பாவுக்கு எழுதி கொடுக்குறது. இதெல்லாமே வச்சிருப்பாரு. ஃபர்ஸ்ட் எழுதி கொடுத்தது, நாங்கள் 3 பேரும் இருக்க மாதிரி அவன் வந்து வரைஞ்சி கொடுத்தது, இதெல்லாமே வந்து பத்திரமா வந்து வச்சுருக்கோம். இதெல்லாம் தேவேஷ் வந்து வரைஞ்சது. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் தேவேஷ் வந்து அவங்க அப்பாவுக்கு கொடுத்தது. அதனால எப்பவுமே வந்து இதெல்லாம் பத்திரமா வந்து வச்சிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய இன்னும் இருக்கு, நிறைய குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னைக்கு நான் வேலண்டைன்ஸ் டேக்காக அவருக்கு வாங்கியிருந்த ஷர்ட்டு. இந்த கலர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நேற்று நான் போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அவருக்கும் வந்து பிடிச்சிருக்கு. காலையில் எனக்கு வந்து மல்லிப்பூலாம் வந்து வாங்கி கொடுத்து, ரோஸ் கொடுப்பாங்க, ஏன் மல்லிப்பூ கொடுத்தாரு தெரியல. கேட்டால் மல்லிப்பூ தானே உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால காலையிலே எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. காலையில் நான் பூஜை ரூம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு பூஜை ரூமில் வச்சுருந்தாரு. எனக்கு எடுக்கிற வரைக்கும் எனக்கு ஐடியாவே இல்லை, ஏதோ கவரில் பாக்ஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு. திருஷ்டிக்கு கட்டுவாங்க, திருஷ்டி இது அவ்வளோ திருஷ்டி மணி. அது ரொம்ப நாளாகவே வந்து நான் அடிக்கடி இப்போல்லாம் வந்து ஏதாவது உடம்பு சரியாமல் போகுது, யாராவது பார்க்குறவங்க சொல்கிறாங்க நிறைய திருஷ்டி இருக்கும், அதனால மேபி அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாளாகவே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் வந்து அது வந்து இது பண்ணவே இல்லை, கிடைக்கவே இல்லை அவருக்கு. மேபி இது எங்கே வாங்கினாரு அப்படின்னு எனக்கு கரெக்டாக வந்து தெரியல. காலைல பாக்ஸ்குள்ளே இருந்துச்சு, பூஜை ரூம் ஓப்பன் பண்ண உள்ளே ஏதோ இருந்துச்சு. அது எடுக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல, அது எடுத்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே நமக்கு அதான் வச்சிருக்காங்க, சரி அவர் ஏதாவது சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு வச்சிருக்காரு போல, நம்ம அதை எடுத்து பார்க்க வேண்டாம்னு சொல்லி நான் எடுத்து ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுட்டு காலைல எழுந்திரிச்சிட்டு நான் பூஜைலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். தங்கம் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், என்னது எனக்கு தெரியலையே அப்படின்னு. அவங்க ஒன்று வச்சிருந்தல, நீ தான் வச்சிருந்தியாப்பா, நான் தேவேஷ் ஏதோ வச்சிருக்கான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறமா கேட்டாரு, தங்கம் நான் உனக்காக தான் அவ்வளோ ஆசையாக வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை தங்கம் மேபி நீ கொடுப்பேன்னு நினச்சிட்டு நான் வந்து அதை எடுத்து அங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. வேறு என்ன சொல்கிறதுலாம் எனக்கு தெரியல. தேங்க்யூ பட்டு, லவ் யூ. நீ இப்போ கூட சொன்னேன், தங்கம் நான் உனக்கு எதுவுமே பெருசாக வாங்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பெருசாக வாங்கி இதை விட எனக்கு ஹாப்பினஸ் வந்து எதுவுமே இருக்காது தங்கம். ஏன்னா என்னை யாருமே வந்து இவ்வளோ ஹாப்பியாலாம் வந்து இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதே வந்து கிடையாது. நிஜமாவே சொல்கிறேன், என்னோட லைஃப்பில் நீ வந்ததுக்கப்புறம் தான் நான் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கேன். எல்லாரும் என்னை நிறைய கஷ்டப்படுத்தியிருக்காங்க. எல்லாத்தையுமே தாண்டி நான் கூட வந்ததுக்கப்புறம் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கேன். இப்போ இல்லை, எப்போவுமே நீ என்னை ஹாப்பியாக பார்த்துப்பேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே வந்து தெரியும். நான் அவனை நிறைய ஹர்ட் பண்ணியிருப்பேன், அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சாரி. நீ என்னை இது வரைக்கும் எந்த ஹர்ட்டுமே இது வரைக்குமே பண்ணது கிடையாது. பட்டோ நானும் உன்னை அதே மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் அடிக்கடி கேட்பேன், தங்கம் நீ கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கூட இருக்கும்போது ரொம்பவே வந்து ஹாப்பியாக தான் தங்கம் இருக்கேன். நிறைய டைம் நான் இது உங்ககிட்டயும் நேர்லையும் வந்து சொல்லியிருக்கேன். நீ அடிக்கடி வந்து இதை ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன், தங்கம் என்னால் பெருசாக எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலையா, பெருசாக நான் உனக்கு எதுவுமே செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பெருசாக செய்யலாம் இல்லை தங்கம், நீ செய்கிற எல்லா விஷயமுமே என்னை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்குது. உன்னோட என்னை யாரும் ஹாப்பியாக இது வரைக்கும் பார்த்துக்கிட்டது இல்லை, இனிமேல் யாரும் என்னை பார்த்துக்க மாட்டாங்க. அதனால் வந்து எனக்கு நீ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். நீ கொடுக்குற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நீ பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக தான் வந்து இருக்கும். நான் ஆக்சுவலாக அழவே கூடாது, நான் ரொம்ப கண்ட்ரோலாக தான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தங்கம், என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கேன். நீயும் ஹாப்பியாக இருக்கேன்னு நானும் வந்து நம்புகிறேன். அதனால வந்து நீ இனிமேல் அப்படிலாம் சொல்ல வேண்டாம். நம்ம சீக்கிரமாகவே வந்து சொந்த வீடு வாங்கணும், அதுக்காக தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நானுமே கஷ்டப்படுறதுக்கு ரீசன் என்னென்னா, ஏதாவது ஒன்று பண்ணணும்னா எப்படி வாடகை வீட்டிலே இருக்கோம், ரொம்ப வருஷம் அப்படியே இருக்கும். அதனால சீக்கிரமாக ஒரு சொந்த வீட்டுக்கு வந்து போகணும்.
நம்ம வாழவே கூடாது, நம்ம வாழவே மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்களுக்காக நம்ம வாழல, நமக்காக நம்மளோட ஒரு ஒரு நிஜமாவே சொல்லணும்னா நாங்க எங்களோட ஒரு ஒரு செகண்டையுமே நாங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் வந்து இருக்கோம். இது எங்களோட லைஃப், நாங்க வாழணும் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால நாங்க அடுத்தவங்களுக்காக யாருக்காகவுமே நாங்க வந்து வாழல. எங்களோட லைஃப் நாங்க ரொம்ப ஹாப்பியா வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆஹ் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, ஆஹ் அவ வேண்டாம் அப்படிலாம் நிறைய பேர் வந்து உனக்குமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி எனக்கு நீ தான் வேணும், நீ இல்லைன்னா எனக்கு லைஃபே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை சுத்தி சுத்தி வந்து என்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு தங்கம். கல்யாணம் பண்ணிட்டது மட்டும் இல்லாம அன்னைக்கு என்ன வார்த்தை சொன்னியோ, தங்கம் நான் உன்னை எப்பவுமே ஹாப்பியா பார்த்துப்பேன். அதே மாதிரி தான் நான் கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். காசு பணம் இது எல்லாத்தையுமே வந்து தாண்டி நீ என்னை ரொம்ப ஹாப்பியா வந்து பார்த்துட்டு இருக்க தங்கம். நம்ம சீக்கிரமாவே சம்பாரிச்சு சீக்கிரமாவே வந்து வீடு வாங்கிடலாம், சொந்த வீடு. நானும் உன் கூட சேர்ந்து கஷ்டப்படுறதுக்கு ரெடியா இருக்கேன். ஏன்னா நான் உன் கூட சேர்ந்து கஷ்டப்படும் போது எனக்கு அது கஷ்டமா என்னைக்குமே வந்து தெரிஞ்சது இல்லை. நான் ரொம்ப ஹாப்பியா தான் உன் கூட, கஷ்டமாவே இருந்தாலும் அது ரொம்ப ஹாப்பியா தான் நான் உன் கூட ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் தங்கம். ஏன்னா இப்ப நம்ம ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம கல்யாணம் ஆன புதுசுலாம் நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருந்துச்சு, ஃபினான்ஷியலாவும் சரி, மற்ற விஷயங்களும் வந்து சரி, எல்லாத்தையும் தாண்டி நம்ம இப்போ வந்து வந்தாச்சு. இன்னுமே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் தங்கம். அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத. எப்பவுமே நான் உங்ககிட்ட சொல்றதுதான், எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நான் எப்பவுமே உங்க கூட மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு. தேங்க்யூ. தேங்க்யூலாம் இல்லை, வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தங்கம் உங்க கூட இருக்கும்போது. அது மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். எல்லாருக்குமே வந்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உங்களுக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து எனக்கு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுக்குறீங்க. எனக்கு சின்னதாக உடம்பு சரியில்லைனா கூட அக்கா உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்கன்னு அவ்வளோ வந்து எனக்கு கேர் பண்ணிக்கிறீங்க. நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே எனக்கு ஃபேமிலியில் ஒருத்தங்க மாதிரி தான் நான் பர்சனலாகவே ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்பர் வந்து போட்டிருந்தேன் யூடியூப்பில், அவ்வளோ பேர் வந்து கால்ஸ் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோ பேர் வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து என்கிட்ட பேசுனீங்க. யாருமே வந்து புதுசாக பேசுகிற மாதிரிலாம் பேசல, உங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க மாதிரி தான் என்னை நினச்சி வந்து பேசுனீங்க. எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது. எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும். தேங்க்யூ.